மூணாவது காரியம், சோதனையில் தேவன் உங்கள் ஆலோசகர். God is your counselor when you are tempted, when you are tested. சோதனையில் தேவன் உங்கள் ஆலோசகர். God is your companion when you are lonely. God is your confidence when you are worried. And God is your counselor when you are tempted. தனிமையில் தேவன் உங்கள் துணை, உங்கள் நண்பன். கவலையில் தேவன் உங்கள் நம்பிக்கை. சோதனையில் தேவன் உங்கள் ஆலோசகர். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் என்னன்னா சோதனை. சோதனை மேல் சோதனை. சாமியை சோதிக்கிறது இல்லை, நம்மளை போதுமாடா சாமி இல்லை. சோதனைகள் எதுக்கு வருதுன்னா, அதை வந்து டெம்டேஷன்னு சொல்லலாம், டெஸ்ட்டுன்னு சொல்லலாம், பரீட்சைன்னு சொல்லலாம். பரீட்சை எதுக்கு வருது? இந்த பரீட்சையை கண்டுபிடிச்சவன் கையில் கிடச்சானா, எக்ஸாமை கண்டுபிடிச்சவன் கையில் கிடச்சானா அப்படின்னு எல்லாம் வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ. ஏன்னா எழுதுறது அவ்வளோ கஷ்டம், படிக்கணும், போகணும், உட்காந்து 3 மணி நேரம் எழுதணும், மார்க் வாங்கணும், அடுத்த கிளாஸ் போகணும், திரும்ப படிக்கணும், திரும்ப எக்ஸாம். அந்த மாதிரி டெஸ்ட்டு நம்ம லைஃப்பில் சோதனைகள் அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்று பின்னாக ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஸ்கூல்லையே நம்மளை ட்ரெயின் பண்ணுறாங்க. லைஃப்பில் வந்து டெஸ்ட்டு தான் நிறையா இருக்கும், எக்ஸாம் தான் நிறையா இருக்கும், அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் தான் நிறையா வரும். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். சரிங்களா? பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் அதுதான். ஸோ இல்லை உங்களுக்கும் அதுதான், என்னையும் சேர்த்து பாருங்கள் நம்மள்கிட்ட. அல்லேலூயா. ஸோ உங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தேவனை ஆச்சரியப்படுத்தாது. ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்படியா அப்படின்லாம் கேட்க மாட்டார். தெரியும் அவருக்கு வரும்னு. ஆமென். God is not surprised by seeing your temptations and tests. உங்களுடைய சோதனைகளும் உங்களுக்கு வருகிற பிரச்சனையை பார்த்து நீங்கள் ஒரு வேளை ஆச்சரியப்படலாம், ஆனால் ஆண்டவர் ஆச்சரியப்பட மாட்டார். அவருக்கு தெரியும். என்ன தெரியும்னா, அதிலிருந்து இவன் வெளியே வந்துடுவான், அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் நான். 1 கொரிந்தியர் 10:13. 1 Corinthians chapter 10 verse 13. Yes. Yeah. He will also provide the way out. Amen. சோதனை வரும்போது சோதனையோடு கூட தப்பி செல்ற வழியையும் போக்கையும் அவர் உண்டாக்குகிறார். வசனத்தை நல்லா படிச்சிங்களா? மனுஷனுக்கு நேரிடுற சோதனையே அல்லாமல், ஆமாம், வேற கடவுளுக்கு வர சோதனையெல்லாம் உங்களுக்கு வரது கிடையாது, நேரிடுவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதனையில் வந்து உன்னை தப்பி செல்வேன்னு சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். என் பலத்துக்கு மேலே சோதனை வரவே வராது, உங்களுக்கும் வராது. தாங்குற அளவுக்கு தான் வரும். ஆமென். எவ்வளோ அடித்தா நம்ம தாங்குவோமோ அவ்வளோதான் அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பார். அவர் அடிக்க மாட்டார். ஏதாவது சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளை வந்து தாக்கும் பொழுது எவ்வளோ உங்களால் தாங்க முடியுமோ அவ்வளோதான் உங்களுக்கு வருகிறது. அதுவும் மனுஷனுக்கு வருகிற சோதனை இல்லாமல் வேற சோதனையெல்லாம் நம்மளுக்கு வரது கிடையாது. அதுலேயும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஏன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னா, எப்பெல்லாம் உங்களை பிசாசு சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கொண்டு வரானோ, அவர் அதனோடு கூட, சோதனையோடு கூட அதற்கு தப்பி செல்லும் போக்கையும் உண்டாக்குகிறார். அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வழியும் வச்சிருக்கிறார். ஆமென். இட்ஸ் லைக் மேஸ் மாதிரி உள்ளே போயிட்டோன்னா வெளியில் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அதில் வழி இருக்குது, எப்படி வெளியே வந்துடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்குற டெஸ்ட்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ் வந்து ரொம்ப நம்மளை சோதிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். என்னடா இப்படி சோதனை, ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு, என்ன தான் பண்ணுறாரு, இவ்வளோ பிரச்சனையா, வேலை செய்கிற இடத்துல அங்கேயும் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியே போனால் அது அங்கேயும் பிரச்சனை, கல்யாணத்துக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, சாவுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை. எங்கே தான் ஆண்டவரே போவேன், உன் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஆண்டவரே போவேன், எங்கே ஓடுவேன் அப்படின்னு நம்ம வந்து தாவீதை போல் இந்த 139 சங்கீதத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சோதனையில் உங்களுக்கு வந்து அவர் ஆலோசகராக இருக்கிறார், கவுன்சிலராக இருக்கிறார். சங்கீதத்தில் படித்தோம்ல கவுன்சிலிங் பற்றி, உங்களுடைய ஆலோசனைகள் 17வது வசனம், 139ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்போ காலையில் படித்தோம். யா 18
பாருங்க, இந்த 2 வசனத்துல அவருடைய ஆலோசனைகள் எவ்வளவு அதிகம் அருமையானவைகளா இருக்குது. அவைகளின் தொகை அதிகமானவைகளா இருக்கு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை 10 பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய ஆலோசனை 1000 ஆலோசனை இருக்கும். அங்க 1000 வழிகள் அங்க வச்சிருக்கிறார், 1000 நன்மைகள் அங்க வச்சிருக்கிறார். நம்ம 10 பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது. அதுக்குள்ள இருக்கிற ஆலோசனைகள், கர்த்தருடைய வழிகள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அவைகளை என்ன போனீங்கன்னா, என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மணலை விட அது பெரிய அதிகமானது. மணல், கடற்கரை மணல்லாம் இருக்குல்ல, அதை காட்டிலும் அதிகமானது அவருடைய ஆலோசனைகள். இஸ் கவுன்சல். God will counsel you about everything. எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் ஆலோசித்து உங்களுக்கு சொல்லுகிறவர். யோவான் 14:26, John 14:26 says so. எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, he will counsel you about everything. இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு ஆலோசனை தருவார். நீங்க என்ன சூழ்நிலை பிரச்சனையை சொன்னாலுமே எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய ஆலோசனை உங்களுக்கு இருக்குது. எப்போ? அவருடைய சமூகம் உங்களோடு வரும் பொழுது, கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது. கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார்ன்றதை நீங்க முதலாவது அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை மனதிலிருந்து மாற்றவே கூடாது. கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார்ன்றத எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது, அந்த சோதனைகளில், அந்த டெஸ்ட்டில் ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனைகளை தருகிறார். அருமையான ஆலோசனைகளை தருகிறார், அதிகமான ஆலோசனைகளை தருகிறார். மணலை பார்க்கலும் அதிகமான ஆலோசனைகளை தேவன் உங்களுடைய சோதனை நடுவில் வச்சிருக்கிறார். சோதனையை பார்க்கும் பொழுது அது சோதனையாக பார்க்கக்கூடாது, அதையே நம்ம சோதித்து பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே நிறைய ஆலோசனைகள் இருக்கும். ஆமென். அப்படி மேலோட்டமாக பிரச்சனையை பார்க்கக்கூடாது. அந்த பிரச்சனை என்ன, அது என்ன போர்வையில் வந்திருக்குன்னு பார்க்கணும். பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸாக இருக்கும். அதாவது ஆசீர்வாதம் போர்வை போத்துனா, அதாவது அப்படி பிரச்சனையின் போர்வை போத்துனா ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அதுதான் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தின் பாக்கியங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது எந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் போனாலும் சரி, அதை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு தெரியலனாலும் நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிற உங்கள் சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். God knows it. அந்த சோதனையில் தேவன் உங்களுக்கு ஆலோசனை வச்சிருக்கிறார். தப்பி செல்லுகிறதுக்கான போக்கு வழியையும் தேவன் அங்கே வச்சிருக்கிறார். ஆமென். அப்போதான் அவர் சமூகம் உங்களோடு இருக்கிறபடியால் எந்த சோதனைகளும் உங்களை மேற்கொள்ளாது. டெஸ்ட்ஸ் ஆர் டு பர்ஜ் யூ. சோதனைகள் எல்லாம் உங்களை புடமிடுவதற்காக தான் வருகிறது. ஆமென். யோபு 23:10 இப்படி ஒரு வசனத்தை படிக்கலாம். ஜோப் 23:10. யோபு 23:10. அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை கேட்கும் பொழுது எனக்கு நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சோதனை, இந்த அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்க. பொண்ணுன்னா என்ன? தங்கம், கோல்டு, வெள்ளி, சில்வர். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்படி பார்த்துருக்கீங்க? நகையாக பார்த்துருப்பீங்க, பொருளாக பார்த்துருப்பீங்க. தங்கத்தை எடுக்கும் பொழுது பார்த்துருக்கிறீங்களா? சுரங்கத்திலிருந்து பார்த்தது இல்லையா? சரி, வெரி குட். தங்கத்தை சுரங்கத்திலேருந்து எடுக்கும்பொழுது, தோண்டி எடுக்கும்பொழுது, அது ஒரு கிலோ மணல் இருந்துச்சுன்னா, டர்ட் இருந்துச்சுன்னா, அதுக்குள்ளே ஒரு 2 கிராம், ஒரு 3 கிராம் தான் தங்கம் இருக்கும். மற்றதெல்லாம் என்னவா இருக்கும்? அழுக்காக இருக்கும், மண்ணாக இருக்கும், தூசியாக இருக்கும், இம்பியூரிட்டிஸாக இருக்கும், அழுக்காக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அதையே ஃபஸ்ட்டு கழுவுவாங்க. ஜல்லடை போட்டு நல்லா, அதுக்கு ஒரு ப்ராசஸே இருக்குது. அதை போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் அந்த தங்கம்லாம் தெரியும். அதை கேதர் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? நெருப்பில் போட்டுருவாங்க, அக்கினியில் போடுவாங்க. கோல்டு ஸ்மித்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்குறேன், அதனால கேட்குறேன். அப்புறம் அதை போட்டு நல்லா அதை பேர்ன் பண்ணி அதை காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் காய்ச்சுவாங்கன்னா, அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் காய்ச்சுவாங்க. அது அழுக்கு போயிருச்சுன்றது எப்படி தெரியும் உங்களுக்கு? ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தானா அது இதாகிடும், பிரேக் ஆகிடும், ஒரு மாதிரி கரைஞ்சு போயிடும். அதில் இருக்க அழுக்கு, இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போயிருச்சு, கோல்டு சில்வரில் போயிருச்சுன்றதை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க? கழுவுவாங்களா? சரி.
ஒருத்தர் கோல்டு ஸ்மித்து இல்லை சில்வர் ஸ்மித்து அவர் வந்து சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாம் கோல்டு சில்வர்லாம் போட்டு காய்ச்சிறீங்க, தீயில போட்டு அவ்வளோ நேரம் அதை சூடு பண்ணுறீங்க, ஓகே, அதெல்லாம் உருகிருச்சு, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருச்சுன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. எப்படி அதை சொல்கிறீங்க? அதுலேருந்து அழுக்கு போயிருச்சுன்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற போது அவர் சொன்னார், எப்போ அந்த உலோகத்தை பார்க்கும்போது, எப்போ அந்த மெட்டலை நம்ம வந்து அது காய்ச்சினதுக்கப்புறம் அது லிக்விடாக இருக்குள்ள அதை பார்க்கும்பொழுது எப்போ நம்முடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியுதோ அப்போ வந்து அதில் அழுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம், நாங்கள் நிறுத்திடுவோம். கர்த்தர் உங்களை சோதிக்கும் பொழுது எப்படி சோதிக்கிறாருன்னா, உங்களுக்குள்ள இருக்க அழுக்கு, எல்லா தீமை, எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் வந்து சுட்டெரிக்கிறார், எல்லாம் அழிக்கிறார். எப்போ தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்க மேல தெரியுதோ அப்ப நிறுத்திடுறார். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றும், forever I will shine. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த சோதனைகளை அனுமதிக்கிறார், அதற்கு தப்பி செல்ல வழியை வச்சிருக்கிறார், அதை தாங்கிட பலன் வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். சகலத்தையும் நன்மைக்கென்று சாட்சியாய் மாற்றுவார். எது உங்களுக்கு சோதனையாக இன்னைக்கு வருதோ நாளைக்கு அதுவே சாட்சியாக மாறிடும், நீங்களே சாட்சியாக மாறிடுவீங்க. ஆமென். So God is your counselor when you are tempted. சோதனையில் தேவன் உங்கள் ஆலோசகர். நாலாவது ஒரு காரியம், சோர்வில் தேவன் உங்கள் ஆறுதல் அளிப்பவர். God is your comforter when you are discouraged. சோர்வில் தேவன் உங்கள் ஆறுதல் அளிப்பவர். சோர்ந்து போகாதவர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. சொல்லுங்க, சோர்ந்து போகாதவர்கள் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. We will be discouraged time and again. இப்போ ஒரு சோர்வு வந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு சோர்வு வரும். ஆமென். தூங்கி எந்திரிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம், கொஞ்ச நேரம் ஆக ஆக சோர்வு, டயர்டு வந்துட்டே இருக்கும். சோர்வுனா என்னென்னா டயர்டு, டிஸ்கரேஜ்மெண்ட்னு சொல்லலாம், டயர்டுன்னு சொல்லலாம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவருக்கு காத்துருங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் காத்துட்டே இருப்பாங்க, காத்து அவங்களுக்கு டயர்ட் ஆயிடும், அந்த டயர்டு சோர்வு வந்துடும். ஆமென். ஸோ சோர்ந்து போயிருக்கிறவங்க, சோர்வில் இருக்கிறவர்களுக்கு தேவன் ஆறுதல் அளிப்பவர். இஸ் த கம்ஃபர்டர், ஆறுதல் அளிப்பவர். டிஸ்கரேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் டயர்ட். நம்ம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா டயர்ட் ஆகிட்டோன்னு அர்த்தம். எவ்வளவு சோர்ந்து போனாலும் நீங்கள் சென்று அடைய வேண்டிய இடத்தை அடையும் வரைக்கும் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். பாதியிலேயே வந்து மோசே சோர்ந்து போய், ஜனங்கள்லாம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, மோசஸ் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, ஆனால் அந்த டெஸ்டினேஷன் போகிற வரைக்கும் தேவன் அவருக்கு ஆறுதல் அளிச்சுட்டே இருந்தார், ஆறுதல் படுத்திகிட்டே இருந்தார். ஆமென். கம்ஃபர்ட்டிங் வேர்ட்ஸ், கம்ஃபர்ட்டாகவே இருந்தார் தேவன், கம்ஃபர்ட்டராக இருந்தார். அவர் தான் ஆறுதல் படுத்துகிறவராக இருந்தார். உங்களுடைய சோர்வுலையும் ஆண்டவர் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட், அவர் தான் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர். ஆறுதல் வேறு எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. தேவனுடைய வார்த்தை, வாக்கு தத்துவம், வசனம், நல்வார்த்தைகள் இங்கே தான் இருக்குது. தேவ பிரசன்னம் தேவ சமூகத்தில் தான் இருக்குது. அதனால தான் சொல்லுகிறார், உங்களுடைய சமூகம் என் கூட வரணும் ஆண்டவரே. ஆமென். அது வரலைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லுகிறார். சங்கீதம் 116 அதிகாரம் 8-9 வசனங்கள். Psalm 116, 8, 9. இதுல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்துமாவை மரணத்திற்கும், கண்ணை கண்ணீருக்கும், காலை இடறுதலுக்கும் தப்புவிக்கிற தேவன். ஓகே. ஸோ ஆத்துமாவை மரணத்துக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆத்துமானா மனம், சிந்தை, எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றையும் மரணத்திற்கு தப்புவிக்கிறார். மரணம்னா செத்துப்போன சிந்தைகளையும் எண்ணங்களையும் உங்களுக்கு தராமல் ஜீவனுள்ள தாட்ஸ், திங்கிங், அந்த எபிலிட்டியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். கண்ணை கண்ணீருக்கும், எப்போ உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வரும்? எப்போ வரும்? கொட்டாய் விடும்போது கண்ணில் தண்ணி வரும். சரி, அதெல்லாம் விடுங்க. வேற கவலை, அழுகும்போது கண்ணில் தண்ணி வருமா? அப்பா, அதுதான் வெரி குட், ஹாப்பி. சிரிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். ஆமாம். அப்போ என்னாச்சு அழுகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, அவர் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறார், அதனால ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப வந்து
ஓவர்வெல்ம் ஆகிட்டேன்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். நிறைய பேர் அப்படி தான் அழுவாங்க சந்தோஷத்தில் அழுது. நான் பெருசாக யாரையும் பார்த்துருக்கேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய நெகட்டிவே என்னென்னா அழுகிறது தான். யாராவது சத்தமாக புக்கு படித்தாங்கன்னா அழுவேன், சத்தமாக பேசுனாங்கன்னா அழுவேன். கொஞ்சம் அப்பாவோட சத்தம் வந்து நார்மலாகவே அதிகமாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து ஃபினி அப்படின்னு சொன்னாலே அழுதுருவேன். ஏன்னா அவ்வளோ அது வந்து எல்லாரும் பார்த்துட்டு என்ன இவன் இப்படி தொட்டதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கிறான் அப்படின்னு வீக்னஸாகவே சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் ஐயோ அழுகக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் ஊழியத்துக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அதவே எடுத்து எனக்கு வந்து அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்துட்டார். ஆமென். இப்போ என்னால் அழுகாமல் வசனம் படிக்கவும் முடியாது, அழுகாமல் பாட்டு பாடவும் முடியாது. நான் யாரையாவது விஷ் பண்ணனாலும் அழுகாமல் இருக்க முடியாது. யாருக்காவது ஒரு நல்ல செய்தி சொன்னாங்கன்னா உடனே என் கண்ணில் தண்ணி வந்துடும். ஆமென். அதை வந்து அப்படியே ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றிட்டார். ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ நெகட்டிவாக நீங்கள் நினைக்கிறீங்களே ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய பாசிட்டிவே, அதுதான் உங்களுடைய பலனே. இன்றைக்கி வந்து யாராவது சொல்லுவாங்கள்ல, என் பையன் வந்து இப்படிங்க அப்படிங்க நல்லா சொல்லுவாங்கல்ல, அவங்க எதை நெகட்டிவாக சொல்கிறாங்களோ அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆகவே ஜனங்கள் சொல்கிற நெகட்டிவ் காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. ஆமென். ஸோ கண்ணீரெல்லாம் வந்து கண்ணீரே களிப்பாக ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. ஸோ கண்ணீருக்கும்னா என்ன அர்த்தம்னா இமோஷன்ஸ், உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய ஃபிசிக்கல் டயர்ட்னஸ். கண்ணுனா ஃபிசிக்கல் ஒரு ஆர்கன் தானே, அதிலிருந்து வருகிற டயர்ட்னஸ், அதாவது உங்கள் சரீரத்தில் வருகிற டயர்ட்னஸையும் தேவன் மாற்றுகிறார். உங்களுடைய ஆத்துமாவை மரணத்திற்கும் ஆண்டவர் வந்து விளக்குகிறார், அதை ஸ்ட்ராங் பண்ணுகிறார், ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். உங்கள் காலை இடறுதலுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் பாதைகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய வழிகள் இவைகள் எல்லாம் இடராமல் இருப்பதற்கு கர்த்தருடைய தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட வருகிறதுனால எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்கிறார். எதையும் இடர விடுகிறது கிடையாது, எதுவும் உங்களை பாதிக்க ஆண்டவர் விடுகிறது கிடையாது. God is present amidst you. தேவன் உங்கள் நடுவில் இப்போ இருக்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை வந்து அதன் வழியாக நடக்க செல்லும். தேவனுடைய பலன் உங்களை பலப்படுத்தி சோதனைகள் வழியாக, சோர்வின் வழியாக உங்களை நடத்த செல்லும். சோர்ந்துட்டே நீங்கள் நடந்து போய் எல்லாத்தையும் தாண்டிடுவீங்க. ஏன்னா தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்குது. அவருடைய சமூகம் உங்களோடு கூட வருகிறது. ஆமென். அவர் சமூகம் உங்களோடு இருப்பதனால தொடர்ந்து நடக்க முடியும், தொடர்ந்து ஓட முடியும். அந்த தேவன், அந்த ஆறுதல் அளிக்கும் தேவன் உங்களுக்கு தம்முடைய ஆறுதல் அளிக்கும் வார்த்தையினால அவரே ஆறுதலாக இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொடுக்குற அந்த கம்ஃபர்ட்னால, ஆறுதல்னால டெய்லி உங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஸோ உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் தேவன் பலனாக மாற்றுகிறார். உங்களுடைய நெகட்டிவ்ஸை தேவன் பாசிட்டிவாக மாற்றுகிறார். உங்களுடைய வீக்னஸை தேவன் விட்னஸாக மாற்றுகிறார். உங்களுடைய சாட்சியாய் உங்களை மாற்றுகிறார். அதுதான் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு செய்கிறது. தேவனுடைய சமூகம் என்ன செய்யுதுன்னா, இஸ் யுவர் கம்பேனியன் when you are lonely. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது தனிமையில் தேவன் உங்களுக்கு நண்பன், தனிமையில் துணை. God is your confidence when you are worried. கவலையில் தேவன் உங்கள் நம்பிக்கை. God is your counselor when you are tempted. சோதனையில் தேவன் உங்கள் ஆலோசகர். God is your comforter when you are discouraged. சோர்வில் தேவன் உங்கள் ஆறுதல் அளிப்பவர். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இந்த மாதம் தேவனுடைய அபிஷேகத்தின் நிறைந்த மாதம், தேவனுடைய இளைப்பாறுதல் நிறைந்த மாதம். எல்லாவற்றிலும் நீங்கள் எவ்வளோ நெருக்கத்தை பார்க்குறீங்களோ அவ்வளோ இளைப்பாறுதல், ஸ்ட்ரென்த்து, ஆறுதல் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிறார். சோதனைக்கு மேல், பலத்திற்கு மேலே, திராணிக்கு மேலே உங்களை சோதிக்காமல் அதற்குள்ளே தான் உங்களை சோதிக்கிற ஆண்டவர் அனுமதிக்கிறார். அங்கேயும் தப்பி செல்லுகிற போக்கை உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஸோ ஒரு பெரிய பிரேக் த்ரூவை எதிர்பாருங்க, ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு முன்னாடி எதிர்பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு முன்னாடி தேவனுடைய சமூகம் போயிட்டுருக்கு. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்கிறார். நம்ம நவம்பர் 3 தான் இருக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடி நவம்பர் 15, நவம்பர் 27, நவம்பர் 30 அப்படிலாம் அந்த இடத்துல தேவன் நடந்து போயிட்டுருக்கிறார். ஸோ அங்கே போய் நின்றுட்டு உங்களை வா அப்படின்னு கூப்பிட்றார். ஆமென். தேவன் நம்மளை விட்டு தூரம் போகிற மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே போய் நின்றுட்டு இப்போ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அவர் போய் பார்க்குறாரு வழியெல்லாம் கரெக்டாக இருக்குதா. ஒரு விஐபி வராங்கன்னா முன்னாடி என்ன எல்லாம் ரெடி பண்ணி ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதா. அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க ஓகே ரோடு ஃப்ரீயாக இருக்குது வாங்க கூட்டிகிட்டு வாங்கன்னா விஐபியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாதிரி நீங்களும் நானும் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் காட். ஆமென். பிகாஸ் வி ஆர் த பிரசன்ஸ் கேரியர். ஸோ வி ஆர் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையில் மோசேயை போல் நீங்களும் கேளுங்க. உங்களுடைய சமூகம் வரலைன்னா நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், எல்லாமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் தான் எனக்கு செஞ்சு முடிக்கணும், உங்களுடைய பிரசன்னம் தான், உங்களுடைய சமூகம் தான், நீங்கள் தான் எனக்கு செய்யணும் அப்படின்றத கர்த்தர் இந்த நாளில், இந்த மாதத்தில், இந்த வார்த்தையின் டைரக்ஷனில் நம்மளை நடத்த போகிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பார். அவருடைய நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறினது. எல்லாம் உங்களுக்காக நிறைவேற்றி முடித்துட்டார். எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம்.